ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாக்ஸ். ஒரு யங்ஸ்டர்னா அவனுடைய அப்பா இறந்து சில வருடங்கள் ஆச்சு. அவர் ஒரு கார்பெண்டர். அவர் எப்பவுமே ஒரு ஷெட்டில் உட்காந்து தான் வேலை செய்வார். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஷெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டூல்ஸ் எல்லாம் அந்த ஷெட்டுக்குள்ளேயே இருந்துச்சு, முடங்கி கிடந்து இருந்துச்சு. அவங்க மகன் கூட அதை எடுத்து பயன்படுத்தலை. ஆனால் அவனுக்கு கார்பெண்டரி ஒர்க்கெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்க அப்பா வேலை செய்யும் போதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்பான். இவனுக்கும் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சு. பட் அவன் கார்பெண்டரி ஒர்க்கை கண்டினியூ பண்ணல. அவன் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறது தான். அவன் வேலைக்கு போகும்போதெல்லாம் காலையில் அந்த ஷெட்டை பார்ப்பான், பூட்டி கிடக்கிறத பார்த்து அவன் மனசுக்குள்ளே நினச்சிப்பான், சே ஏன் இப்போ எப்போவுமே இது பூட்டி இருக்குது, நமக்கும் கார்பெண்டரியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி வேலை செஞ்சால் தான் என்ன, நம்ம கைப்பட ஏதாவது மரத்தை பயன்படுத்தி ஒரு பொருள் நம்ம செஞ்சு பார்த்தா தான் என்ன அப்படின்னு அவனுக்கு ஆசைலாம் இருக்கும். ஆனால் என்னவோ தெரில, அவனுக்கு அதுக்கான நேரம் அமையல. அவன் அந்த ஷெட்டை ஓப்பன் பண்ணவும் முடியல. ஒரு நாள் இவன் பக்கத்து வீட்டு அங்கிள் கார்பெண்டரி ஒர்க் பண்ணுறத ஜன்னல் வழியாக பார்த்தான். அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அவர் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தார். ஒரு 20 நிமிஷம் செஞ்சார். அதுக்கப்புறம் எல்லா பொருட்களையும் வச்சு ஏற கட்டிட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தார். இது தினமும் நடந்துச்சு. இவன் ஒரு க்யூரியாசிட்டியில் போய் அவர்கிட்ட கேட்டான், என்ன வெறும் 20 நிமிஷம் தான் செய்கிறீங்க, தினமும் இப்படி செஞ்சால் எப்போ அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு வயசாகிடுச்சுப்பா, என்னாலலாம் முன்ன மாதிரி ரொம்ப நேரம் செய்ய முடியல, 20 நிமிஷம் செய்கிறேன், இது செய்கிறதே எனக்கு ஒரு சந்தோஷம் தான், சரி செய்வோம், எப்படி நான் செய்யணும்னு நினைக்கிறத கண்டிப்பாக செஞ்சுருவேன், கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் கூட அப்படின்னு அவர் சொன்னார். அது அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஏன்னா இதே கேள்வியை இவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பாவை பார்த்து கூட கேட்டிருக்கான். அவங்க அப்பா பொறுமையாக அந்த மர பலகையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் இந்த கேள்வியை கேட்டான், அப்பா இவ்வளோ ஸ்லோவாக வேலை செய்கிறீங்களே, எப்பப்பா இந்த வேலையை முடிக்கிறது, ஏன் இப்படி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொன்னார், கண்ணா அந்த மரம் எல்லாம் நம்ம சின்னதாக ஒரு தவறு செஞ்சால் கூட பெரிய அளவில் தண்டனை நமக்கு கொடுத்துரும்ப்பா, அதனால தான் நிதானமாக நேர்த்தியாக அப்பா கையாளுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மரம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை யூஸ் கூட பண்ண முடியாது. அதுதான் அவங்க அப்பா அப்படி சொன்னார். இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. சரி, அப்பா தான் நமக்கு அவர் மூலயமா இந்த வேலை செய்டா அப்படின்னு ஒரு தூண்டுதலாக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இவனும் போனான், ஷெட்டை ஓப்பன் பண்ணான். மரத்துகள்களுடைய ஸ்மெல்லு, அந்த ஆயில் ஸ்மெல்லு இதெல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தலை. அந்த ஷெட்டில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் அந்த மர ஷெல்ஃபை ரெடி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே போட்ட இடத்துல தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் சாஃப்டாக ஷைனிங்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்தான், அதாவது உப்பு காகிதம் சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்து அந்த மரப்பலகையை அப்படியே தேய்ச்சி அதை சாஃப்டாக ஷைனிங் ஆகணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டான். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இவனால் பண்ண முடிஞ்சுது. அந்த ஸ்மெல்லு, அந்த மரத்துகள்கள் அப்படியெல்லாம் வந்த உடனே சரி இன்றைக்கி இவ்வளோ பண்ணது போதும், நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவன் அடுத்த நாளும் கம்பெனிக்கு போய் வேலைக்கு முடிச்சுட்டு ஈவினிங் வருவான், ஷெட்டை ஓப்பன் பண்ணுவான். அந்த 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் வேலை செய்கிறது 1/4 மணி நேரம் ஆச்சு. 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வரைக்கும் கூட இவன் ஷெட்டில் அந்த சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அதை சாஃப்டாக பண்ணுறது, இந்த வேலைலாம் பண்ணிகிட்டே தான் இருந்தான். பட் எதிர்பாராத விதமாக அந்த கம்பெனியில் அவனுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தாங்க. ஓவர் டைமெல்லாம் ஒர்க் பண்ணணும், இல்லை நீங்கள் இந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு அவனுக்கெல்லாம் சில நிர்பந்தம் இருந்ததுனால அவனால் ஷெட்டை ஓப்பன் பண்ண முடியல. ஒரு 2 வாரம் அவன் ஓப்பனும் பண்ணல, அப்படியே தான் போட்ட இடத்துல தான் இருந்துச்சு. அந்த சமயத்துலலாம் இவன் பக்கத்து வீட்டு அங்கிள் வேலை செய்கிறாரான்னு எட்டி பார்ப்பான், அவரும் வேலை செய்யலை. அப்போ நினச்சிக்கிட்டான், எல்லாரும் சில விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் எல்லாராலையும் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு இப்போ கம்பெனியில் நெருக்கடி கொடுத்த மாதிரி அந்த அங்கிளுக்கு என்ன ப்ராப்ளமோ, அவர்னாலும் பாரு ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சாரு, அவரால் செய்ய முடியல. எல்லா மனுஷங்களும் இப்படி தான் போல் நினைப்பாங்க, அது அவங்களால செய்ய முடியாது. அதுக்கும் ஒரு சூழ்நிலை, ஒரு விஷயம், காரணம் இருக்கும். சரி, நம்மளை மாதிரி தான் அவரும், நம்ம பண்ண முடியாமல் போனதும் நம்ம மிஸ்டேக் கிடையாது, நம்மளை மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு இவனை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு நார்மலாக போயிட்டு இருந்தது. ஒரு 3வது வாரம் பார்த்தா அந்த அங்கிள் மறுபடியும் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அடுத்த நாளும் இவர் வேலை செஞ்சார். இவன் போய் கேட்டான், என்ன அங்கிள் 2 வாரம் ஆளே காணும், திரும்ப அந்த வேலையை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னும் போது, தம்பி நான் வேணும்ட்டே செய்யாமலாம் இல்லை, எனக்கு உடம்பு முடியல, அதனால தான் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ தான் சரியாயிட்டேன்ல, அதனால தான் அந்த விட்ட வேலையை கண்டினியூ பண்ணுறேன், முடிச்சிருவோம்ப்பா, நான் விட்டுட்டுனா தான் தப்பு, அது திரும்ப பண்ணுறேன் பார்த்தியா, அதனால் இது அந்த 2 வாரத்தை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திரும்ப பண்ணிட்டு தானே இருக்கேன், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் அதை பண்ணிட்டு இருந்தார். உடனே இவனும் என்ன பண்ணால், ஆமாம் நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம பண்ணணும்னு நினச்சோம், ஏதோ ஒரு சூழ்நிலையை காரணம் காமிச்சு நம்மளும் விடுறோமே, விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவனும் போய் அந்த மர ஷெல்ஃபை ரெடி பண்ணால் அவன் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சான். அதெல்லாம் ஃபைனாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை மூலிமா நமக்கு தெரியுது என்னென்னா, எல்லாரும் கனவு காண்றோம், ஒரு விஷயம் செய்யணும், நமக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த சூழ்நிலையில் நம்ம சில விஷயம் செய்யணும்னு நினைப்போம், ஆனால் செஞ்சிருக்க மாட்டோம். செய்யாததுக்கு நம்ம தான் இந்த வேலையில் ஈடுபட்டோமே, அதனால தான் செய்ய முடியலன்னு நம்மளே கன்வின்ஸ் பண்ணிப்போம். ஆக்சுவலாக எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் அதிகமான நேரம் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் என்னென்னா கனவு தான் காணுவாங்க. அந்த நிறைய பேரில் சிலர் மட்டும் தான் சக்ஸஸ் அடைகிறாங்க. ஏன் அவங்க சக்ஸஸ் அடைகிறாங்கன்னா,
அவங்க படுத்துக்கிட்டு கனவு காண்றதுலேருந்து எந்திரிச்சு அதுக்கான வேலையை செய்கிறதுனால நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நீங்கள் செயல்படுற வரைக்கும், நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அதனால் நீங்கள் நினைப்போட விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினச்சதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து செய்ய பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் அந்த கம்ப்ளீட் அவுட்புட்டை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்களை நீங்களே பாராட்டிப்பீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாளைக்கே நான் கன்ஃபார்மாக வந்து கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளார் நோன் படத்தோட ஸ்டோரி நரேஷன் பண்ணுறேன். அந்த ஸ்டோரி நரேஷனில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.